ஹாய் ஆல், வெல்கம் டு சீசனிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம சிம்பிளான ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு கீரின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில், பட் நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்கு, ஸோ அதையும் சேர்த்திக்கோங்க. நம்ம இதில் அடிஷ்னலாக தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஏன்னா மஷ்ரூம்லேயே தண்ணி இருக்கும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் வெந்து வர வரைக்கும் வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி. இதை நீங்கள் சாதத்தோட கலந்து சாப்பிட்லாம், சப்பாத்தியோட டேஸ்ட் பண்ணலாம், தோசைக்குள்ளே நடுவில் வச்சு மஷ்ரூம் மசாலாவாக கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் வேணும்னா சீசனிங்ஸ் வித் ஸ்வேதாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.